அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏஆர் ரஹ்மான் சாயிரா பானு அவர்களுடைய மனமுறிவு 29 ஆண்டுகள் கழித்து புதுமண தம்பதிகள் கிடையாது, 2 பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளுக்குமே கல்யாணம், அவங்க மகளுடைய கல்யாணம் முடிச்சு இப்பொழுது மனமுறிவு, இருவருமே மனதார பிரிகிறார்கள். இருமனம் சேர்ந்தால் திருமணம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த இரு மனங்களும் மனமுறிவு ஏற்பட்டு நாங்கள் மனதார பிரிகிறோம், இது எங்களுடைய குடும்ப விஷயம், நீங்கள் வெளியில இதை பெருசுப்படுத்தாதீங்க, பொது வெளியில இதுக்கு கருத்து சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் பொது வெளியில சொல்லிடக்கூடாது. பொது வெளியில சொன்னால் கருத்து தான் போடுவாங்க. உங்கள் பேஜில் நீங்கள் போடுறீங்க, உங்களுடைய கணவர் பேஜில் அவர் போடுறாரு, அந்த அம்மாவும் போடுறாங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் பதிவு போடுறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சில பேர் இவர் ஆஸ்கார் அவார்டு விருதுலாம் வாங்கினதுக்கு அல்லாஹ் தான் காரணம், இஸ்லாமுக்கு மாறியதால் தான் அவர் விருதுலாம் வாங்கினாரு. அதே மாதிரி இசையில சிறந்து விளங்கும் போது 2 ஆஸ்கார் அவார்டுகளை, விருதுகளை கையில் வாங்கி கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு, அதே போன்று இந்த போன்ற விஷயத்துல இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும்னா இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தர்காவாதி. தர்கா என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்மள மார்க்கம் அப்படித்தான் சொல்கிறது. அப்போ அப்படிப்பட்ட தர்காவில் அவருடைய தகப்பனார் சிறு வயதில் இறந்துடுறாரு. அதே போன்று திலீப் தான் இவருடைய பெயர். அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தர்காவுக்கு போகிறாங்க. தர்காவுக்கு போனதுனால நோய் குணமாயிருது அப்படின்னு நம்புகிறாங்க. தர்காவுக்கு போனாலும் குணமாகும், போகலைனாலும் குணமாகும். கோயிலில் போய் நோய் குணமாகுது, உடனே அது சரி நம்ப முடியுமா? நம்ப முடியாது. சர்ச்சில் போனாலும் குணமாகுது. குணமடைதலை வைத்து ஒரு கொள்கையை தீர்மானிக்க முடியாது. அது இயற்கையில கொடுத்தவன் எடுத்துக்கொண்டால் தொட்டவன் கெட்டிக்காரன் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எத்தனையோ தர்காக்கள்ல குணமடையாமல் மொட்டையடித்து கட்டி போட்டு கிடக்கிறார்கள். சந்தனக்கூடு இழுத்துட்டு போகும்போது சந்தனக்கூடு விழுந்து இறந்து போனார்கள். தர்காவில் தீ பிடிச்சி எரியும் போது அப்பெல்லாம் அவங்களாம் இறந்து போனாங்களே, அவங்கள யார் காப்பாற்றுவா? தர்கா ஏன் காப்பாத்தல? அவங்களுக்கு இன்னும் குணமடையாம இருக்கிறாங்க. இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்ப இதை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனால் அதை வைத்து அவர் அந்த சூஃபி கொள்கையில இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, இஸ்லாத்தை அவருடைய குடும்பமே அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அனைவரும் ஏற்றுக்கொண்ட பிறகுதான், அதற்கு பிறகு இவரை மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்தது அந்த ரோஜா என்கிற திரைப்படம். அந்த ரோஜா திரைப்படத்தை பத்தி சொல்ல போனா அது உண்மையிலேயே மணிரத்னம் எடுத்த திரைப்படத்துல மோசமான ஒரு திரைப்படம் தான் சொல்லலாம். அதுக்கு இவர் இசையமைத்து அது உலக அளவுல கொண்டு போய் பெரிய அளவுல எல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனா அவரை பொறுத்தவரைக்கும் இசை அல்லாவுடைய அருளால தான் ஒருத்தர் யூடியூப்ல வீடியோ போடுறாரு. அல்லாவுடைய அருள்ல தான் அவர் இசையில சிறந்து விளங்கினாரு, அங்க போய் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அல்லாஹ் தான் அவர் இசையில சிறந்து விளங்குறதுக்கு, ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு எல்லாம் அல்லாஹ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட விஷயத்துல எப்படி அல்லாஹ் முன்னேற செய்வான்? இறைவனை பொறுத்த வரைக்கும் இவர் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாலும், ஆனா அவர் தர்காவுக்கு அடிக்கடி போவார். அப்ப நாகூர் தர்காவுக்குலாம் வருவாரு. இப்படி இருக்கும்போது உள்ளத்துல இணை வைப்பை வைத்துக் கொண்டு இறைவனுக்கு புகழ் அனைத்தும்னு சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வானா? லை நஷரக்த லை அபத்தன் அமலுக்க, நீங்கள் அல்லாவிற்கு இணை வைப்பித்துக் கொண்டு என்ன விதமான நல்லறங்களை செய்தாலும் அந்த நல்லறங்கள் அனைத்தும் அழியும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அதே போன்று ஒமைலுல் ஷிர்க் பில்லாஹி ஃபகத ஹர்ரம் அல்லாஹி அலைஹினா, யார் ஒருவர் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டு நீங்க இருந்தீங்கன்னாக்க அது அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிடுவான். அப்ப தர்காங்கிறது பூசுறதை நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறாங்க, அங்க சமாதி எழுப்புறதை தடுத்திருக்கிறாங்க, இது சந்தனக்கூடு எல்லாமே தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். இதுல போய் நான் முன்னேறினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது தவறான விஷயம்தான். அது அவருடைய மூட நம்பிக்கை, இஸ்லாத்தில் உள்ள சரியான நம்பிக்கை கிடையாது. அவர் மனசுக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். மனதுக்கு தெரிந்ததெல்லாம் மார்க்கமாகாது. அப்ப இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லி வீடியோ போடுறாங்க, அது தவறு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இசை இஸ்லாத்துல பச்சை ஹராம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சில ஃபுட்டேஜ்களை ஆதாரங்களுக்கு எடுத்து போடும்போது அதுலேயே சில இசைகள் வரும். அதை நம்ம அப்படியே தான் தகவலுக்காக போட வேண்டியிருக்கும். ஆனால் நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணி இசையோடு வரக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணவே மாட்டோம். அப்படி நீங்கள் நிறைய யூடியூபர்கள்லாம் போடுவாங்க அப்படின்னா, ஏன்னா இசை ஹராம் அப்படிங்கிறதுனால. அந்த இசையின் மூலமாக இவர் பிரபலமாகி இவர் ஆஸ்கார் என்னென்னமோ விருது, இந்த உலகத்துல அவங்க சில நல்ல குணங்கள் இருக்கும். யாராக இருந்தாலும் சில நல்ல குணங்கள் இருக்குமா இல்லையா? புறம் பேச மாட்டாரு. வைரமுத்து அவர்களை அழைத்து பேசும்போது அடிக்கடி புறம் பேசியதால் வைரமுத்து அவர்கள்ட்ட அவர் சொன்ன பிறகு வைரமுத்து மாற்றிக்கொண்டதாக சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நல்ல குணங்கள், அமைதியாக இருப்பாரு. அப்ப சிம்பிளா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நல்ல குணங்கள்லாம் இருக்குது, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகள்லாம் இருக்குது. ஆனா இணை வைக்கக்கூடிய விஷயத்தை அவர் பண்ணிக்கொண்டு
அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை வைத்து தான் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா அது வந்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இப்போ அவருடைய வக்கீல், அவருடைய அட்வொகேட் என்ன பதிவு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இயற்கையாகவே இந்த சினிமா துறைகள், அதே மாதிரி கோடீஸ்வரர்கள், இவர்களுக்கெல்லாம் அவர் தான் அட்வொகேட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இவங்க இணைந்து இவர்கள் மனப்பூர்வமாகத்தான் மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறது. கோடீஸ்வரர்கள் இயற்கையாகவே வாழ்ந்து சலித்து போனவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நம்ம இதோட பிரிஞ்சுக்கிடுவோம், எவ்வளவு காலம் தான் இவங்களுடைய வாழ்றது, இது வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு உணவு மாதிரி வாழ்க்கையை நினைச்சுக்கிறாங்க. இஸ்லாத்தின் நிலைப்பாட சொல்றேன். இப்போ ஒரு பிரியாணியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா பிரியாணி சலிச்சு போகும், வேறு உணவுக்கு மாறுவோம். கஞ்சியே குடிச்சாலுமே கஞ்சி கசந்துடும், கஞ்சி வந்து சலிச்சு போகும். அது கூழானாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணவாக இருந்தாலும் வேற ஒரு வெரைட்டியை தேடும், அது சலிச்சு போகும். ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும், சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். இவருடைய வாழ்க்கை வந்து 29 வருடம். ரெண்டாவது, அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக உள்ளவர். அவங்க மனைவியும் அவங்களே தருவாக தான் பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த அம்மாவையும் ஈடுபாடாக உள்ளவங்க. இவர்களுக்கு வாழ்க்கை சலித்து விட்டது, ஆகையால எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டாங்க. இதை எல்லாரும் ஏற்றுக்குங்க, இதை பற்றி யாரும் அதிகமாக கருத்து சொல்லாதேன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு மனிதன் வந்து எதற்காக வாழ்கிறான்? இல்லற ஒரு திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா இல்லற சுகம் இருக்கிறது, அதே போன்று அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, அதை தவிர உபசரிப்புகள் இருக்கிறது, அதே போன்று குழந்தை வளர்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திற்காக நம்ம வந்து என்ன செய்வோம்னாக்கா மனிதன் வாழ்வான், ஒரு விஷயத்துக்காகவே ஃபுல்லா வாழ மாட்டான். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வாழும்போது, ஒரு கட்டத்தை தாண்டும் போது எல்லாத்துக்குமே உள்ள கடமைகளை அதுக்கு செஞ்சிடணும்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப தொழுகை சலிச்சு போச்சாக தொழுகை விட்டுருவோம், டைவர்ஸ் பண்ணிடுவோம். தொழுகை டைவர்ஸ் பண்ண முடியுமா? மரணிக்கக்கூடிய தருவாய் வரைக்கும் தொழுகை ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு கடமை. அதை யாருனாலையுமே வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம டைவர்ஸ் பண்ண முடியாது. அடிதடி, கள்ளக்காதல், இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது இஸ்லாம் ஒரு நெறிமுறையை சொல்கிறது. சொல்லணும், எடுத்துக்க கேட்கல அப்படின்னாக்க அவங்கள டைவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்த வரைக்கும், சாயிரா பானு அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அட்வொகேட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வந்தர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உலக வாழ்க்கையை நம்ம வாழும்போது இது போன்ற பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகள் ஏற்படும் போது இஸ்லாம் அழகிய ஒரு தீர்வை சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்னன்னா, இறுதி கட்டமாகத்தான் அந்த தலாக்கு, குலா அதுக்கெல்லாம் போகணும். அதுக்கு இடையில நம்ம இஸ்லாத்தை சரியான முறையில விளங்கி தெளிவாக நம்ம படிச்சு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாக்க, இஸ்லாத்தினுடைய குடும்பவியலை வைத்துத்தான் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு அமெரிக்காவில் சாறை சாறையாக வருகிறார்கள் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஆய்வுகள் சொல்கிறது. அமெரிக்காவில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான அந்த குடும்பவியலை வச்சுதான். ஏன்னா இங்க குடும்பவியல் சிதறி போய் யார் யாருக்கும் தேவையில்லை, ஒரு ஆணே பெண்ணுக்கு தேவையில்லை, பெண்ணு ஆணுக்கு தேவையில்லை, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி லெஸ்பியன்களாக மாறுகிறது. அதே போன்று ஆம்பளை வந்து பொம்பளையா மாறிக்கிறது, பொம்பளை ஆம்பளையா மாறிக்கிறது, ஆம்பளை ஆம்பளையோட சேர்ந்துக்கிறது, பொம்பளை பொம்பளையோட சேர்ந்துக்கிறது. அப்ப இது மாதிரி வானவில்னு ஒரு குரூப்பு. அப்ப இந்த மாதிரியாக ஒரு சூழல்லாம் அங்க நிலவும் போது அதுவும் நிம்மதி இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது. இப்படியான ஒரு விஷயம் வரும்போது மனுஷன் எதுக்காக படைக்கப்பட்டான், எதற்காக வாழ்கிறான், எதற்காக இந்த உலகத்துல இருக்கிறாங்கிறதே தெரியல. இரு மனம் இணைந்தால் திருமணம். அல்லாஹ் தன் திருமுறையில சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் நிம்மதி அடைவதற்காக. வாழ்க்கையில நிம்மதி வேண்டும். நிம்மதி இல்லைன்னு சொன்னாக்க ஒண்ணுமே இல்லை. அப்ப எதுக்கு திருமணம் முடிக்கிறது? அப்ப 29 வருடங்கள் கழித்து இவர்கள் பிரிகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் சரியான முறையில் தெரியாதனால தானே இசை அடிக்கிறார். இல்லைன்னா இசையை விட்டு வெளியே வந்திருப்பார்ல. பெரிய எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் மார்க்கத்தில் ஹராம், பன்றிக்கறி இறைச்சி ஹராம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம பன்றி இறைச்சியை விட்டு தவிர்த்துக்கிட்டு வர்றோம். இசை தவிர்க்க முடியாத ஒன்றாக, அதுல பெரிய புகழடைந்த ஒன்றாக அவர் மாறுகிறார். அதை விட்டு வரல, ஏன்னா அதனுடைய நாலேஜ் இல்லை. அவங்களுடைய மகளுக்கு திருமணத்துல கூட அவங்களுடைய ஆடை அலங்காரங்களை வெளிப்படுத்தல, அதை வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா இசையை வந்து தெளிவா தெரியல. அப்ப இஸ்லாத்தை தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தை தெல்ல தெளிவாக தெரிந்திருந்தால் இசையை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருப்பார்கள். அப்போ வாழ்க்கையை பற்றி அவர்கள் தெளிவாக தெரியவில்லை. பணம் இருந்தா தான் சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க, பணம் இருந்தவங்க தான் பிரிஞ்சு போறாங்க. இசைதான் இன்பம் என்று நினைக்கிறீங்க. அதனால இசையை கேட்டால் தான் தூக்கம் வரும், இசையை கேட்டால் தான் சந்தோஷம் வரும், இசையை கேட்டால் தான் இன்பம் வரும். இன்றைக்கு இசை அடிப்பவரே என்ன போயிட்டா, இசை அமைப்பாளர், இசை ஞானி இளையராஜாவினுடைய ஸ்டூடெண்டாக இருந்த இசை புயலே இன்றைக்கு கரையை கடந்திருக்கிறது. அப்ப இசை புயலுக்கே இன்பம் கிடையாது. நீங்க இதுல ஒரு பாயிண்ட் உடையதா இல்லையா? இசை தான் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இசை இல்லாம இன்னைக்கு எதுவுமே கிடையாது.
அந்த அது எனக்கு அதுதானே இன்ப சந்தோஷம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரே மன விருத்தி அடைந்து குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இன்பம் போதும், இது இன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கட்டத்துக்கு மேல போய் 2 பேரும் பிரிகிறாங்களே, அவங்க வாழ்க்கையில இன்பம் இல்லாதனால தானே பிரிகிறாங்க, துன்பம் வந்ததுனால தானே பிரிகிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவி என்பது இடையில் வந்த உறவு. அந்த உறவை பொறுத்த வரைக்கும் இறுதி வரைக்கும் வரக்கூடிய உறவு தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஒரு அன்பு பாச நேசத்தை மனைவியினால தான் வயதான பிறகு தனியாகவே ஒரு மனிதனால் கழிக்க முடியாது. அப்போ மனைவியினுடைய தேவை கணவனுடைய தேவை தேவைப்படும். இறப்பை தவிர மற்ற நேரங்களில் அன்பை பரிமாறுவதற்கு, பாசத்தை நேசத்தை பரிமாறுவதற்கு, உணவுகளை பரிமாறுவதற்கு, உள்ளங்களில் உள்ள அந்த சங்கடங்களை கஷ்டங்களை பகிர்வதற்கு கணவன் மனைவி உறவு தேவை. இல்லறம் மட்டுமே இலக்கு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இல்லறமும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் திருமணத்துல. அதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே மேல சொன்னோம்ல, ஒரு மனுஷன் எதற்காகவெல்லாம் வாழ்கிறான்ங்கிற அந்த பட்டியல்ல, அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கை அவர்கள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக இவர்கள் பிரிந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் இது நம்முடைய கருத்து. இஸ்லாத்திற்கும் அவர் இசையமைப்பாளர் விருது வாங்கியதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் ஹராமான செயலை கொண்டு அந்த ஹராமான செயல் ஒருத்தர் வெற்றி அடைந்தார், அதுக்கு அல்லாஹ் தான் வெற்றி அடைஞ்சார் நம்ம சொல்லக்கூடாது. இளையராஜா அவருடைய வாத்தியார், அவர் முஸ்லீமா கிடையாது. அப்ப அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரே, அதுக்கு என்ன சிலைகள் காரணமா எடுத்துக்கிறோமா? அப்படி அப்போ அந்த மாதிரியான யூடியூப்களில் வீடியோ எல்லாம் போடுறாங்க. இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.